दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे குரு பரம்பராம். ஒரு சிவனடியாரா பார்த்துட்டு இருக்கோம். திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகையில வந்து இப்போ முதல்ல இருந்து ஒரு சிவனடியாரா நாயன்மார்களை பாக்குறோம். திருத்தொண்டர் தொகை சொல்றது வந்து தில்லை வாழ்ந்த நத்தமடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொறி சூழ் குன்றையார் விரன் மீண்டற்கடியேன் அள்ளி மென் முல்லையந்தார் அமன் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே. இன்னைக்கு வந்து இதோட முடிக்கிறோம். இந்த முதல் பதிகத்தோட நாயன்மார்களை முடிக்கிறோம். இது வரைக்கும் பார்த்த நாயன்மார்களை ஒரு ரீகேப் மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு அந்த முதல் பாகம் முடிக்கிறதுனால. சோ முதல்ல வந்து திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், திருநீல கண்ட நாயனார பத்தி பாக்குற போது அவர் வந்து ஒரு தாசிட்ட போய் வந்ததுனால அவ மனைவி தீண்டு வீராயம்மை திருநீலகண்டம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக மனைவிய தொடாம ரொம்ப வருஷமா முதுமை காலம் வரையும் சிவ கைங்கரியம் பண்ணினதும் சிவன் வந்து அதை பார்த்து இவளோட பக்தியையும் அந்த மன இதையும் காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு கிழவர் வேஷத்துல வந்து ஓட்டை மறைச்சு அந்த ஓட்டை காணும்னு சொல்லி அவரை வந்து சபைக்கு இழுத்து இவர் வந்து இந்த மனைவியோட இப்படி இருக்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிய வச்சு அவரோட சிவபக்தியும் வந்து காமிச்சு அவரை கைலாசத்துக்கு கூட்டின்னு போனா அப்படிங்கிறது திருநீலகண்ட நாயனாரோட கதை. இந்த எல்லா நாயன்மார்களோட கதையிலுமே அண்ணா சொல்ற மாதிரி அவளோட உறுதி, அவ என்ன ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்காலும் அந்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தார். திருநீலகண்ட நாயனார் வந்து சிவன் மேல அந்த எவ்வளோ பக்தி, அந்த ஒரு வார்த்தை அவ மனைவி வந்து தீண்டு வீராயம்மை திருநீலகண்டம்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக அதை கடைசி வரையும் காப்பாத்தினார். அது வந்து திருநீலகண்ட நாயனாரோட சரித்திரம். அப்புறமா இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியே இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார் வந்து சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுக்குறவரு. அப்போ சிவன் வந்து கிளம்பி வந்து நீ எதை கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னா உன் மனைவிய கொடு அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுவும் சிவனடியாரா கூட வராம ஒரு தூர்த்த வேஷத்துல வந்தாலுமே ஒருத்தர் வந்து தன்னோட இதுல வந்து விபூதி பூசின்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு மனைவிய கேட்ட உடனே மனைவியும் கொடுக்கறதுக்கு தயாரானவர் தான் வந்து இயற்பகை நாயனர். இங்கேயும் அவரோட சிவபக்திய வந்து சிவன் காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த வேஷத்துல வந்து அவரை மனைவிய கொடுக்க சொல்லி கடைசியில அவளை வந்து கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்தது வந்து இளையான்றன் குடிமாறன் அடியாருக்கு அடியேன். இளையான் குடிமாற நாயனார். இளையான் குடிமாற நாயனார் வந்து ஒரு வணிகர், ரொம்ப பணக்காரர். எந்த சிவன் அடியார் வந்தாலும் சாப்பாடு போடுவாரு வீட்டுல, ரொம்ப நன்னா கைங்கரியம் பண்ணுவாரு, அமுத வார்த்தைகள் எல்லாம் பேசி சிவ கைங்கரியம் நிறைய சாப்பாடு போட்டுருவாரு யார் வந்தாலும். அவர் வந்து செல்வம் இருந்தாதான் சாப்பாடு போடுவாரா, செல்வம் இல்லைன்னாலும் போடுவாரு அவரு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அவருக்கு இருக்கிற செல்வத்தெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து இல்லாம பண்ணி, அப்புறமா ஒரு சிவனடியாரா ராத்திரி நடுராத்திரி வந்து அப்பவும் அவர் எப்படி இருக்காருன்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக சிவன் வந்து அழியா வேஷத்துல வராரு. அப்பவும் இவரு இளையான் குடிமாற நாயனாரும் அவ மனைவியும் பின்னாடி இருக்கிற காய்கறிய பிரிச்சு வீட்டுல கூரையில இருக்கிற அந்த கட்டையெல்லாம் எடுத்து அடுப்பு எரிச்சு அவருக்கு வந்த அடியாருக்கு சமைச்சு போட்டா சிவன் வந்து காட்சி அளித்து அவளையும் வந்து கைலாசத்துக்கு ஐஷன் போயிடுறாரு. சோ இந்த இடத்துலயும் அவர் எப்படி வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கறத ஒரு உறுதியா இருந்து அது எந்த ஒரு கட்டத்திலயுமே வந்து வாழ்க்கையில வந்து என்ன ஒரு சோதனை வந்தாலும் அவளோட உறுதியில வந்து நிலை மாறாம இருக்கிறத காமிக்கிறான். அதுவும் வந்து சிவபெருமான் வந்து சோதிக்கிறதுன்னா கண்டிப்பா அவ பாஸ் ஆவா அப்படிங்கறது தெரிஞ்சுதான் வந்து சோதிக்கிறாரு. ஏன்னா நம்மள சோதிச்சா நம்ம வந்து கண்டிப்பாவே ஃபெயில் ஆயிருவோம்னு அவருக்கே தெரியும். அதனால இந்த அளவுக்கு எல்லாம் வந்து சோதிக்க மாட்டாரு, சோதிச்சா தாங்கவும் முடியாது. அவர் இவாள்லாம் வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸாம் எழுதுறோம்,
எக்ஸாம் எழுதுறோம்னா பாஸ் ஆகாமோ ஃபெயில் ஆகும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும் நம்ம பாஸ் ஆகாமோ ஃபெயில் ஆகுமான்னு. அந்த மாதிரி இவாள்லாம் வந்து அவளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாலும் அவ வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நோக்கத்துல உறுதியா இருப்பாங்கிறது சிவனுக்கு தெரியும். அதனால சோதிக்கிறாரு. எல்லா உலகத்துக்கு வந்து இப்படி இருந்தா உன்னாலையும் வந்து தெய்வத்தை அடைய முடியுங்கிறத காட்டுறாரு. அந்த அடியார்கள் கதையெல்லாம் நம்மளுக்கு அதுதான் எடுத்து சொல்றது. அடுத்தது வந்து வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருட்கடியே மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் வந்து ஒரு ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா. அவர் வந்து வந்தவர் பகைவன், தன்னை வந்து கொலை பண்ண வந்திருக்காரு, தன்னை வந்து கத்தியால குத்திட்டாரு அப்படின்னாலும் அவர் வந்து தத்தானமர், நீ வந்து அவரை எதுவும் பண்ணாத, அவரு சிவனடியார் வேஷத்துல வந்திருக்காரு, அவரை வந்து பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா, ஊர் எல்லையில யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி அவரோட காப்பாளர் வந்து அனுப்புறாரு. பத்திரமா கொண்டு விட்டும் வந்து வராரு. சோ இவர் வந்து என்னதான் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் சிவனடியார் கொடுக்கிற மதிப்பு, அவர் அந்த வேஷத்துல வந்தாலுமே அவரை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, தன்னை நம்பி தன்னோட ஊரே இருக்கு, மக்களே இருக்கா அப்படின்னாலும் தன்னை கொலை பண்ண வந்தவர் ஒரு சிவனடியார் வேஷத்துல வந்ததுனால அவரை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்து கைலாசம் போனவர் மெய்ப்பொருள் நாயனர். அடுத்தது வந்து விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மீண்டர் கரியன். விரண்மீண்ட நாயனாருக்கு வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை பார்க்கும் போதே அவரோட சரித்திரத்தை பார்த்தோம். அந்த தேவாசிரியர் மண்டபத்துல வந்து இருந்திருந்தாரு. அவர் வந்து திருச்செங்குன்றூர் சேர்ந்தவர். மெய் பக்தருக்கு மதிப்பு கொடுக்கிறவரு, அடியாரோட சேவைதான் ஆண்டவன் சேவன் வந்து நம்புறவரு. பல ஊருக்கெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு திருவாரூர் வராரு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தான் வந்து சிவனுக்கு ஃப்ரெண்டு. அவரு யாரையும் வந்து மதிக்க கூடாது அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கிடையாது. ஏன்னா தாங்கிட்ட இருக்கிறது எதுவுமே தன்னோடது இல்ல, சிவனோடதுங்கிறத ரொம்ப ஆழமா நம்புறவரு. இருந்தாலும் அவர் வந்து அந்த தெய்வாசிரிய மண்டபம் தாண்டி போகும்போது இவாளை வந்து அங்க இருந்த தொண்டர்களை வந்து மதிக்கல, அவளை இது பண்ணிட்டு சேவிச்சுட்டு போல அப்படிங்கறது இவருக்கு ரொம்ப கோவம். விரண்மீண்ட நாயனாருக்கு உடனே வந்து யார் அவர் வந்து குரகு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்ட்டாரு. உடனே கூட இருந்தவாளா அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் வந்து சிவபெருமானோட தோழன், அவரை புறகுன்னு சொல்லிட்டா அப்புறம் சிவனுக்கு கோபம் வந்துரும். அப்படின்னா என்னது, சிவனுக்கு வந்து தோழன் அவர் இப்படி இருக்காரா அப்படின்னா எனக்கு அந்த சிவனே புறகு அப்படிங்கிறாரு விரண்மீண்ட நாயனார். சிவன் பார்த்தாரு, சரி வந்து உன்னையும் தள்ளி வச்சுட்டாரு, என்னையும் சேர்த்து தள்ளி வச்சுட்டாரு, நீ அவரை பத்தி பாடு, அவரை வந்து சாந்தப்படுத்து அப்படின்னு வந்து சிவன் சொல்லி திருத்தொண்டர் தொகை வந்து ஆரம்பிக்க சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனர். சோ இந்த மாதிரி இந்த மாதிரி தொண்டர்களோட நாயன்மார்களோட கதையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் விரண்மீண்ட நாயனர். சோ இதுவரையும் விரண்மீண்ட நாயனார். இன்னைக்கு பார்க்க போறது வந்து அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியே அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனார் வந்து வணிகர் குலத்தை சேர்ந்தவர். அந்த 63 நாயன்மார்கள்ல 5 பேர் வந்து வணிகர் குலம். மூர்த்தி நாயனார், கலிகம்ப நாயனார், இயற்பகை, அமர்நீதி நாயனார், காரைக்காலம்மையார். இவர் வந்து வியாபாரம் பண்ணுவாரு. பழையாரிய சேர்ந்தவர். ரொம்ப செழிப்பான நாடு, சோழ மன்னன் ஆண்ட நாடு. சோழ மன்னன் வந்து ரொம்ப சிவபக்தி உண்டு. வணிக தொழில் செஞ்சிருந்தாரு. வீட்லயே தராசு இருக்கும். வீட்டுக்கு வர சிவனடியார்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு. இப்ப இந்த நாயன்மார்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறதும், சிவனடியார்களை வந்து மதிச்சு தனக்கு இருக்கிறது எல்லாமே வந்து தன்னோடது இல்ல, சிவந்து அர்ப்பணிச்சவாளாதான் வந்து எல்லாருமே இருப்பா. இவரு என்ன ஒரு விசேஷம்னா, இவரு வீட்டுக்கு வரவருக்கெல்லாம் ஒரு துண்டு, ஒரு கீழ், ஒரு கோணம் கொடுப்பாராம். கொடுத்துட்டு எல்லா சிவனடியார்களுக்கும் சாப்பாடும் போடுவாரு. சாப்பாடு போட்டு இது கொடுப்பாரு. அவருக்கு வந்து செல்வம் வந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருந்தது. இத பார்த்தாரு சிவபெருமான், இவரோட சிவபக்திய வந்து எல்லாருக்கும் காமிக்கணும், இந்த உலகத்துக்கு வந்து இவர் பண்ற தொண்டு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி வந்து இப்ப எப்படி வராரு அப்படின்னா, கையில ஒரு தண்டு வச்சிருக்காரு. அந்த தண்டுல வந்து 2 கோவணம் அதை வச்சிருக்காரு. விபூதி பை, தர்ப பைய எடுத்துட்டு பிரம்மச்சாரி வேஷத்துல வந்துட்டாரு. அந்த இவர் வீட்டுக்கு வந்த உடனே அமர்நீதி நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிவனடியார்
வந்திருக்காருன்னு கால்ல விழுந்து அவரை வணங்கிட்டு, உங்களை பாக்குறதுக்கு நான் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் வந்து வந்தவர் வந்து நீதான் அந்த கோவணம் கீழே எல்லாம் எல்லாருக்கும் குடுக்குறவரா அப்படின்னு வந்து கேட்டு, ஆமா வாங்கோன்னு சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. இவர் வந்து இல்ல, நான் வந்து காவேரியில போய் குளிச்சுட்டு வரணும், குளிச்சுட்டு வந்துதான் நான் சாப்பிடுவேன், மழை வரா மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றேன், என்கிட்ட இவ்வளவுதான், இந்த 2 கோவணம் தான் என்னோட மொத்த சொத்தே, நான் வந்து ஒரு கோவணத்தை உன்கிட்ட குடுக்குறேன், அப்படி மழை வரலன்னா நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், மழை வந்தா இங்க வந்து திரும்ப குளிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த கோவணத்தை ஒரு கோவணத்தை குடுக்குறாரு. கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. திரும்ப கிளம்புறதுக்கு முன்னாடியும் வந்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோவணத்தை இவரே காணாம போக்கிட போறாருன்னு அர்த்தம். இவர் வந்து கொண்டு போய் அமர்நீதி நாயனார் கொண்டு போய் ரொம்ப பத்திரமா பெட்டியில வந்து பூட்டி வைக்கிறாரு. பூட்டி வச்சுட்டு மழை வருது. இவர் வந்து ஃபுல்லா நனைஞ்சுட்டு வராரு. அந்த பிராமணர் வந்தவர் சிவனடியார் வந்த உடனே இப்ப வந்து மழை வந்து நனைஞ்சிட்டேன், நான் குளிக்கணும், இப்ப நீங்க வந்து அந்த நான் உங்ககிட்ட கொடுத்த கோணத்தை எடுத்துன்னு வாங்கோ அப்படிங்கிறாரு. பெட்டிய திறந்தா எப்படி இருக்கும்? அதான் இவர் தானே காணாம போக்கினாரு. இல்ல, பெட்டியில வந்து வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த கோவணத்தை காணும். அவர் வந்து இந்த சேக்கியார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து கோவணக்கல்வர் அப்படிங்கிறாரு சிவபெருமான. இவர் வந்து கோவணத்தை இவரே கொடுத்துட்டு அதையும் வந்து காணாம போக்கிடுறாரு. எங்க தேடினாலும் கிடைக்கல. சரி, இவர் வந்து வேற கோவணத்தை எடுத்துன்னு வராரு. அவர்கிட்ட வந்து ரொம்ப பணிவா, நீங்க கொடுத்த கோவணம் வந்து காணாம போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, நீங்க வந்து இந்த புது கோவணத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. இவர் சும்மாவா இருப்பாரு? அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்னோட கோணம் தான் வேணும் அப்படிங்கிறாரு. இவர் அது என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. உங்களுக்கு வந்து வேட்டில இருந்து கிழிச்சு பண்ண கோணம், ஆனா என்னோட கோணம் வந்து நான் வந்து நெய்த கோணம் சிவனடியார்களுக்கு கொடுக்கணும்ட்டே, நீங்க வந்து எடுத்துக்கோங்க இத அப்படின்னு வந்து ரொம்ப தாழ்மையா கேக்குறாரு. இவர் வந்து நீ வந்து வேணும்ட்டே வந்து இது பண்ணிருக்க, நான் வந்து நல்ல கோணம் கொடுக்குறேங்கிற பேர்ல என்னோட கோணத்தை வந்து நீ திருடிட்ட அப்படின்னு வந்து அவரை திட்டுறாரு. திட்டினா இவர் என்ன பண்றதுன்னு தெரியல, மன்னிச்சுட்டுங்கோ, என்ன வேணும்னாலும் அந்த கோணத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சரி, இவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், நீதான் தராசு வச்சிருக்கல உங்க வீட்டுல, நான் வந்து என்னோட ஈர கோவணத்தை வந்து ஒரு பக்க தராசுல வைக்கிறேன், அதுக்கு இணையா வந்து உன்னால என்ன கொடுக்க முடியுமோ நீ கொடு, இன்னொரு தராசுல வச்சு என்ன பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா எப்படியோ ஒரு வழி கிடைச்சது, இவரை வந்து இவருக்கு ஈடா அந்த கோவணத்துக்கு ஈடா கொடுத்ததுக்கு நம்ம தொலைச்சதுக்கு அப்படின்னு போய் 10 கோவணம் எடுத்துன்னு வராரு. அந்த இன்னொரு தராசுல வச்சா கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அவரோட இது தராசு வந்து 10 கோவணம் வச்சுட்டு மேல இருக்கு, இது ஃபுல்லா தரமட்டமா இருக்கு இவரோடது. சரின்னு என்ன பண்றதுன்னு அடுத்தது நிறைய வீட்டுல இருந்த துணி, மாணிக்கம், செல்வம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. நகர மாட்டேங்கிறது. எப்படி நகரும்? அது சிவபெருமான் பண்ற நீல. அதெல்லாம் வந்து எல்லாம் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் வச்சுட்டாரு. சொத்து இருந்தது எல்லாத்தையுமே அந்த இன்னொரு இதுல வச்சாலும் அசையவே இல்லை அந்த தராசு. இவருக்கு வந்து இப்போ யாருமே இல்லை, இப்போ இருக்கிறது மீதி வந்து அவரு, அவரோட மனைவி, அவரோட பையன், 3 பேர் தான் மீதி இருக்கா, மத்த எல்லாத்தையும் வச்சாச்சு. அவர் வந்து கடைசியில இருக்கிறது நாங்களும் வந்து இதுல ஏறிடுறோம். இப்போ அது ஏறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பண்ண சிவ கைங்கரியம் எல்லாம் வந்து உண்மையா இருந்ததுன்னா இந்த தராசு வந்து சமமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏறுறாரு. அப்போ அந்த தராசு வந்து சமமாறுது. சமமான உடனே இவர் இத்தனை நேரம் இப்படி கண்ணை மூடிட்டு என்னமோ ரொம்ப தியானம் பண்ற மாதிரி இருந்தவரு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து மறைஞ்சிடுறாரு. அவர் அங்கிருந்து அந்த மறைஞ்சிட்டு வந்து அசரீதியா சொல்றாரு, அந்த தராசே வந்து உங்களை கைலாசம் எடுத்துட்டு போற விமானமா இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவ அமர்நீதி நாயனார், அவ மனைவி, பையன் எல்லாருமே வந்து கைலாசத்துக்கு போறான் சிவனோட சேர்ந்து. இதுதான் வந்து அமர்நீதி நாயனாரோட கதை. அவர் வந்து இதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமர்நீதி நாயனார் முதல்ல வச்சப்ப எதுவுமே வந்து சமமால. அவருக்கு வந்து அந்த அகப்பற்று புறப்பற்று எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இந்த செல்வம், இது தன்னோட மாணிக்கம் என்னமோ எல்லா மனைவி, பிள்ளை எல்லாமே புறப்பற்று அதை எல்லாத்தையும் திறந்தாரு. அப்புறம் அகப்பற்று நான் அப்படிங்கிற ஒரு இதையும் திறந்து எப்ப வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு
சிவன் தான் அப்படின்னு அவர் இது பண்றாரோ அப்போ வந்து சிவன் வந்து தன்னோட சேர்த்துக்கிறாரு. இது வந்து நம்மளால முடியுமா அப்படின்னா தெரியல. இப்போ நான் இந்த கதையெல்லாம் கேட்கும் போது என்னால முடியுமா அப்படின்னா கண்டிப்பா என்னால முடியாதுன்னு தான் இருக்கு. ஆனா வந்து இதுதான் எல்லா கதைகள்லயும் சொல்லப்படுறது. நம்ம வந்து நம்மளோட பற்றுகளை பட்டுட்டு எப்போ வந்து நம்ம வந்து அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து டிட்டாச்சா இருக்கோமோ எந்த அளவுக்கு நம்மளால நம்மளோட கடமைகளையும் செஞ்சுட்டு அதே சமயத்துல டிட்டாச்சா இருக்க முடியறதோ அதுதான் நம்மள கடவுளை நோக்கி எடுத்துன்னு போகும் அப்படிங்கறது இந்த கதையில தெரியுது. ஜெய் ஸ்ரீராம். வெரி குட்மா. அதாவது எல்லாராலையுமே அது முடியாதுதான். ஆனா எப்ப முடியும் அப்படின்னா பற்றற்றான் பற்றினே பற்றுக அப்பற்று என்ன சொல்றாருன்னா திருக்குறள்ல பற்று விடற்கு அப்படின்னு முடிக்கிறார். உன்னோட உலகப்பற்று விடற்கு விட்டு விடுறதுக்கு பற்றற்றான் பற்றினே பற்றுக. பற்று இல்லாத ஞானிகள், அதனாலதான் நம்ம பிரிவாதரணம் சொல்லும்போது அது சொல்லி அது மாதிரி பல வாட்டி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை முறையை பாருங்க. அது சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா அந்த பற்றற்றான் பற்றுனே அந்த பெரிவா பாதத்தை பிடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பல விதமான சோதனைகளும் பலவிதமான கஷ்டங்களையும் நம்ம வந்து பெரிவா பார்த்துப்பான் கடந்து வந்துடுறோம். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மகான்களை பிடிச்சுக்கிறா. ராகவேந்திர ஒருத்தர் பிடிச்சுக்கிறா, அது மாதிரி பெரிய பெரிய மகான்களை ஒருத்தர் பிடிச்சுக்கிறா. அப்ப அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவ உண்மையிலேயே தபஸ்விகள். அவ அந்த மாதிரி இருக்கிறவளை வந்து உலகப்பற்று இல்லாம முழுக்கவே வந்து வாழ்க்கையே வந்து ஒரு தூய வாழ்க்கை வாழ்ந்தவா. அந்த மாதிரி வாழ்க்கை வாழறவாளோட பற்று நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும்.